நான் ஆதிக்கு நான் ட்ரெய்லர் கட்டில் சம்பவம் இருக்கலாம், சம்பவமே ட்ரெய்லர் கட்டாக வைக்கலாமா? என்னமாமே ட்ரெய்லர் கட் 10 நிமிஷம் லேட்டாக வந்தாலும் சோசியல் மீடியாவை பிளாஸ்ட் பண்ணமான்னு சொல்லிட்டு ஏகே ஃபேன்ஸ்லாம் கத்தி சொல்கிற மாதிரி தான் இந்த ஒரு குட் பேட் அக்லி ட்ரெய்லர் கட் வந்து அமைஞ்சிருக்கு. முக்கியமாக ஆதிக்கு நான் வந்து இந்த ஒரு ட்ரெய்லர் கட் யாருக்கு பிடிக்குதோ இல்லையோ, நம்ம ஏகே ஃபேன்ஸுக்கு பிடிக்கணும். நம்ம ஏகே ஃபேன்ஸ் வந்து இவ்வளோ நாள் காஞ்சி போய் கிடந்தாங்க, இன்னைக்கு அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரீட் கொடுக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு வேற மாதிரி இந்த ஒரு ட்ரெய்லர் கட் வந்து இறக்கிருக்காரு. இந்த ஒரு ட்ரெய்லர் கட்டோட டிசைனே பார்த்தோம்னா நம்ம ஆதிக்கனோட ப்ரீவியஸ் ஃபிலிமான மார்க் ஆண்டனியோட ட்ரெய்லர் கட் மாதிரி தான் வந்து அமைச்சிருக்காங்க. மார்க் ஆண்டனியோட ட்ரெய்லர் கட்ல இப்படி தான் ஒரு விண்டேஜ் சாங்கை ரீமேக்ஸ் பண்ணி சும்மா ட்ரெய்லர் கட்டை வந்து மூவிக்கு ஒரு பெரிய ஹைப் ஏற்ற மாதிரி வந்து வச்சிருந்தாங்க. ட்ரெய்லர் கட் வந்து சூப்பராக இருந்தனால நிறைய பேர் தேட்டருக்கு போய் அந்த ஒரு படம் பார்த்து அந்த ஒரு படம் 100 கோடி கிட்ட வசூல் பண்ணுச்சு. அந்த ஒரு படத்துக்கு தேட்டருக்கு போனதில் நாங்களும் ஒரு ஆளு. ஸோ படம் வந்து தேட்டர் பிளாஸ்ட் மூவ்மெண்ட்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் அந்த ஒரு படமே 100 கோடி அடிச்சிருக்குன்னா இந்த ஒரு படத்தில் நம்ம ஏகே சும்மாவே 100 கோடி வரும். ஸோ வேற ஃபேன்ஸ்லாம் வந்து உங்ககிட்ட ஒரு 200 கோடி படம் இருக்காடான்னு சொல்லி ஏகே ஃபேன்ஸ் கிட்ட கேட்டாங்கன்னா அதுக்கு பதிலடி சொல்ற மாதிரி இந்த ஒரு படம் 200 கோடி இல்லடா, எங்ககிட்ட 300 கோடி 400 கோடி இருக்குன்னு சொல்ற மாதிரி இந்த ஒரு படம் அமையும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சரி, ஓகே, ட்ரெய்லர் கட்டை பத்தி பேசணும். ஓகே, இப்போ ட்ரெய்லர் கட்டுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு சொல்லி பேசிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஒரு படத்தில் யார் இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா ஏகே, அர்ஜுன் தாஸ், த்ரிஷா, பிரசன்னா, சுனில், பிரபு, பிரியா வாரியர், மலையாளம் ஆக்டர்னு சொல்லி இன்னொருத்தர் இருக்கார். அப்புறம் ரெடின் கிங்ஸ்லி, ஜாக்கி சராவத், யோகி பாபு, சிம்ரன். ஐயோ என்னடா லிஸ்டா போயிட்டு இருக்கு, போதும் பையப்பா ஆஃப் பண்ணிடலாம்ப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி ஏகப்பட்ட பேர் இந்த படத்தில் இருக்காங்க. கண்டிப்பா இப்போ சொன்ன எல்லாருமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த படத்தில் டிராவல் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா நிறைய பேர் வந்து கேமியோஸ் மாதிரி தான் வைப்பாங்க. கண்டிப்பா இந்த யோகி பாபு, சிம்ரன்லாம் வந்து கொஞ்சம் கேமியோஸ் மாதிரி தான் இந்த படத்தில் இருப்பாங்க. சரி, ஓகே, இந்த ஒரு ட்ரெய்லர் கட் பார்த்தோன்னா கண்டிப்பா உங்களுக்கு கதை என்னன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியலன்னா நான் சொல்றேன் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம ஏகே வந்து பாஸ்ட் லைஃப்ல ஒரு பெரிய கேங்ஸ்டராக இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு குழந்தை பிறகுது. ஸோ பையன், ஸோ அந்த பையனுக்காக வந்துட்டு வயலன்ஸ் எதுவும் வேண்டாம், நம்ம இனிமேல் பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழலாம்னு சொல்லிட்டு நம்ம பீஸ்ஃபுல்லான லைஃபுக்கு நம்ம ஏகே போயிடுறாரு. பட் ஆனால் அதுக்கப்புறம் அந்த ஒரு கேங்ஸ்டர் பொசிஷனுக்கு நம்ம அர்ஜுன் தாஸ் வந்துடுறாரு. ரொம்ப நாள் நல்லா போயிட்டு இருக்க லைஃப் வந்து அதுக்கப்புறம் ஏகேயோட பையனுக்கும் நம்ம அர்ஜுன் தாஸ்க்கு வந்து ஏதோ ஒரு கிளாஷ் நடக்குது. நம்ம அர்ஜுன் தாஸ் வந்து ஒன்று நம்ம ஏகேயோட பையனை வந்து கடத்தி வச்சிருக்கணும், அப்படி இல்லைன்னா அடிச்சிருக்கணும். ஸோ அதனால் வந்து நம்ம ஏகே நம்ம பையன் மேலே கை வச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பையனுக்காக விட்ட வயலன்ஸை நான் திருப்பி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு சம்பவம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நம்ம அர்ஜுன் தாஸ் யாரா அவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஏகேயோட வரலாறு எடுத்து பார்க்குறாரு. அதுக்கப்புறம் மிரண்டு போயிட்டு நம்ம ஏகே கிட்ட ஃபோன் பேசுறா. பட் இருந்தாலுமே வந்துட்டு நம்ம அர்ஜுன் தாஸ் வந்துட்டு தானும் ஒரு கேங்ஸ்டர் தான் சொல்லிட்டு நம்ம ஏகே கூட கிளாஷ் போடுறாரு. ஸோ அதுதான் இந்த ஒரு படமா இருக்க போகுதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டாக நம்ம ஏகே வந்து கேங்ஸ்டராக இருக்கும்போது அவர் வந்து ரெட் டிராகன் சொல்லி கூப்பிடுறாங்க. ஸோ அந்த ஒரு வகையில் நம்ம அர்ஜுன் தாஸும் வந்து கேங்ஸ்டராக இருக்கும்போது அவர் வந்து உல்ஃப், அதாவது உல்ஃப் வந்து மென்ஷன் பண்ணி அவர் சொல்லுவாங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ நிறைய இடத்துல வந்து உல்ஃப் ரெஃபரன்ஸ் வந்து அவருக்கு வச்சிருந்தாங்க. ஏன்னா இந்த ஒரு ட்ரெய்லர் கட்டில் பார்த்தோம்னா ஒரு ஷார்ட்டில் நம்ம ஏகே வந்து யார் கூட நின்று எனிமிஸ் வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்க மாதிரி வந்து ஒரு ஷார்ட் வச்சிருப்பாங்க அனிமேஷனில். ஸோ இந்த ஒரு ஷார்ட்டில் பார்க்கும்போது ஒன்று பிரசன்னாக இருக்கும் இல்லை சுனிலாக இருக்கும். அப்படி ஒருவேளை இவங்க 2 பேர் இல்லாமல் வேற யாராவது இருந்தால் யார் இருப்பாங்கன்னு சொல்லி நீங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணுங்க, பார்க்கலாம். ஏன்னா இந்த ஒரு படத்தில் நம்ம ஏகேயோட பழைய படத்தோட நிறைய ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்டு வந்து நம்ம ஆதிக்கு அள்ளி போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காருன்னு சொல்லலாம். தீனா, பில்லா, வேதலாம், அமர்கலம் சொல்லிட்டு நம்மளை பெரிய அமர்கலம் படுத்திட்டு இருக்காரு நம்ம ஆதிக்னா. அப்புறம் எனக்கு இந்த ட்ரெய்லர் கட்டில் பிடிச்ச முக்கியமான விஷயம் பார்க்கும்போது பீஸ்ஃபுல் லைஃப்ல வந்து நம்ம ஏகே வந்துட்டு ஓஜியா மறுபடியும் கம்பேக் கொடுக்குறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சிம்பிளாக வந்துட்டு எல்லாத்தையும் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. சிரிச்சுக்கிட்டு வந்து கன் எடுத்து சுடுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் கையை வதறதுக்கே வந்து ஒரு கேங்கே வந்துட்டு அவர்கிட்ட வந்து ஒதுங்கி போகிறதா இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு வேற மாதிரி சம்பவம் பண்ணி வச்சிருக்காரு நம்ம ஆதிக்னா. அப்புறம் முக்கியமாக இந்த ட்ரெய்லர் கட்டில் வந்து ஒரு சீன் வந்துட்டு தேட்டரில் வந்து கண்டிப்பாக பிளாஸ்ட் ஆக போகிற சீன் என்னன்னு பார்க்கும்போது நம்ம அர்ஜுன் தாஸ் வந்து 10 கிலோ கறி வேணும் பாய்ன்னு சொல்லும்போது நம்ம ஏகே இருங்க பாய் அப்படின்னு சொல்கிற மூமெண்ட்லாம் வந்துட்டு ட்ரெய்லர்லேயே வந்துட்டு வேற மாதிரி பிளாஸ்ட்டாக இருக்குது. ஸோ தேட்டரில் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. நெக்ஸ்ட் இந்த ஒரு ட்ரெய்லர் கட்டில் பார்க்கும்போது நிறைய அனிமேஷன் சீன்ஸ்லாம் வர மாதிரி காட்டியிருப்பாங்க. நம்ம ஏகேல வந்து அனிமேஷனில் வர மாதிரி காட்டியிருப்பாங்க. கண்டிப்பாக அதுவும் படத்தில் வரும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு அனிமேஷனை யூஸ் பண்ணி கண்டிப்பாக நம்ம ஏகேயோட பாஸ்ட் லைஃபை காட்டுறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் நம்ம ஏகேயோட பழைய படத்தோட மூஞ்சி ரெஃபரன்ஸ் வந்து ஈஸியாக வந்துட்டு அனிமேஷனில் கொண்டு வர முடியும். ஸோ அதனால் வந்து பாஸ்ட் லைஃபை காட்டுறதுக்கு வந்து ஒரு அனிமேஷன்லேயே காட்டுற மாதிரி இந்த ஒரு படத்தில் வாய்ப்பு இருக்குது. எனக்கு ஓவரால் இந்த ஒரு ட்ரெய்லர் கட் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. என்னதான் நிறைய ரெஃபரன்ஸ் அது இதுன்னு வச்சு இந்த படத்தை வந்து ஓட்டலான்னு பார்த்துருந்தாலுமே எனக்கு பர்சனலாக இந்த ஒரு ட்ரெய்லர் கட் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்து. கண்டிப்பாக படத்தில் வரும்போது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பிகாஸ் ஒவ்வொரு பெரிய ஹீரோக்கும் வந்துட்டு ஒரு 5 படத்துக்கு ஒரு படமாச்சு இந்த மாதிரி ஒரு படம் வரணும். நம்ம ஏகேக்கு வந்து இந்த மாதிரி படம் வந்து ரொம்ப வருஷமாச்சு. ஸோ அந்த ஒரு வகையில் இந்த ஒரு படம் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்குன்ற போது கண்டிப்பாக இந்த ஒரு படம் வந்து நம்ம செலிப்ரேஷன் பண்ணுற மாதிரி ஒரு மோடில் தான் இருக்குது. ஸோ இது வந்து செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கான ஒரு படம். எனக்கு வந்து இந்த ஒரு படம் பிடிச்சிருக்கு. நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் இந்த ஒரு படத்துக்கு எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி படத்துக்கு டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணிட்டீங்களான்றது மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.